பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஞானதம் சாத்திரப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலியுகம் தெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு பெரியவாதானே அந்த அங்காரகன், பெரியவாதானே அந்த அங்காரகன். இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தானமே பாருங்கள். இதை குமாரி ஹேமா அப்படிங்கிற அவளுடைய இன்டர்வியூவை பார்த்தேன் நான் ரீசெண்டாக. இவள் வந்து கணபதி அக்ரஹாரம் முதல்லேருந்து அவள் பாம்பேயில் இருந்திருக்கா. நான் கல்யாணம் ஆனவொடனே இங்கே வந்துட்டு அவள் இருக்கா, அதுலேருந்து அங்கே இருக்காளாம். அவள் தான் அது அவளுடைய நேட்டிவ் பிளேஸ், சொந்த ஊர் அங்கே இருக்கா. இவளுடைய அப்பா பேர் வந்து ஸ்ரீனிவாசன். நிறைய பேர் கிளி அப்படின்னு கூப்பிடுவாளாம், பெரியவாளும் அப்படி தான் நிக்நேம் அப்படி தான் கூப்பிடுவாராம். இவா அந்த கிளியோட அப்பா பேர் வந்து பரமேஸ்வரையர். அவர் பெரிய பக்தர், மகாபெரியோட பக்தர். ஆனால் அவரோட அப்பா வந்து ஜிபி சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர் மகாபெரிவாளை கொஞ்சம் கூட பிடிக்காதவர் அப்படின்ற மாதிரி. அதுக்கான ஒரு பேக்ரவுண்டு, அவர் எப்படி திருந்தினார் அப்படிங்கிறத பரமேஸ்வரனால் அப்படிங்கிறத நம்ம வேற ஒரு அனுபவத்தில் பார்க்குறோம். இப்போது இந்த இதில் நம்ம என்ன ஒரு அனுபவத்தை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கிளி அப்படிங்கிறவர் வந்து பரமேஸ்வர ஐயரோட பிள்ளை ஸ்ரீனிவாசன் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சின்ன பையனாக இருந்திருக்கான். அந்த யூத்தா அப்போ இவெல்லாம் பிறக்கலை, அந்த குமாரியமெல்லாம் இன்னும் சின்ன பையன் தானே. அப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆகி அப்புறம் இவர் பிறக்கணும். ரொம்ப முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட் இது, ரொம்ப காலத்தில். அப்போ வந்து அவள்லாம் பின்னவாசல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்திருக்கா. ஸ்ரீனிவாசன்றவர் வேறு ஒரு கிராமத்தில் இருந்திருக்கா. பின்னவாசலில் வந்து அவருடைய இவ குடும்பம் அப்பா வந்து பரமேஸ்வரியர் ஸ்ரீனிவாசன் எல்லாம் இருக்கிறது ஒரு இடத்துல, அது என்ன கிராமம் தெரியல. பின்னவாசலில் அவருடைய தாத்தா இருந்திருக்கார். அப்படி இருந்திருக்கு அந்த மாதிரி. இவருக்கு வந்து பரமேஸ்வரியருக்கு, அதாவது இவரோட ஸ்ரீனிவாசன்றவர் அவரோட அப்பா இருக்கா இல்லையா பரமேஸ்வரி ஐயர், அவருக்கு வந்து ஏற்பட்ட ஒரு அனுபவம். அவருக்கு பின்னவாசலில் இருந்திருக்கார். ஸ்ரீனிவாசன் மேபி அவள் வேறு யாராவது சொந்தக்கார வீட்டில் இருந்திருப்பாரோன்னு தெரியல. அதனால் அவர் வேறு ஒரு இடத்துல இருந்து படிச்சுருந்துருக்கார் ஸ்கூல். அந்த மாதிரி அவருடைய அப்பாவுக்கு, ஸ்ரீனிவாசனோட அப்பாவுக்கு வந்து கழுத்தில் வந்து ஒரு கட்டி, இப்படி முன்னாடியே பின்னாடி தெரியல, பெரிய கட்டியே வந்துடுது. அது கார்பங்கல் அப்படிங்கிற, அது கேன்சரஸாக இருக்குது, கேன்சரஸ் இது. சேஷகிரி அப்படிங்கிற ஒரு டாக்டர் வந்து அதை அட்டன் பண்ணுறதுக்காக பார்க்குறாரு. அவர் தான் ஃபேமஸ் டாக்டர் தான் அந்த காலத்தில். அவர் சொல்கிறார், இதை உடனே ஆப்ரேட் பண்ணோம், இல்லைனா பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டார். ஆப்ரேட் பண்ணிடலான்னு. அப்போது கிளியோட அப்பா தான் போக முடியாது, அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு கழுத்தில். அவள் அம்மாவும் அவருடைய ஊர்பிடியும் மச்சனரோட ஒய்ஃபு இவளுக்கு, அவள் அம்மாவுக்கு அவள் 2 பேரும், அதான் பரமேஸ்வரியரோட தம்பி பொண்டாட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் பரமேஸ்வரியரோட பொண்டாட்டியும் பரமேஸ்வரியரோட தம்பி பொண்டாட்டி 2 பேரும் கிளம்பி பெரியவாளை இது பண்ணான், தரிசனம் பண்ணான், மடத்துக்கு போனான், நமஸ்காரம் பண்ணான். எழுந்து சொன்னால், இந்த மாதிரி கிளியோட அப்பாவுக்கு அவள் வந்து அப்படி தான் சொல்லுவாள், எங்கள் ஆத்துக்காரருக்குன்னு சொல்ல மாட்டாள். அவளுக்கு புரிஞ்சுப்பா பெரியவா. கிளியோட அப்பாவுக்கு அப்படின்னா என்னோடய ஆத்துக்காருக்கு, கிளியோட அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு கழுத்தில் கட்டி இருக்குது, அதை வந்து சர்ஜரி பண்ணணுங்கிறா அப்படின்னா பெரியவா உத்தரவு தரணும் அப்படின்னாங்க. ஏன்னா அவர் சொல்லி அமைச்சிருக்காரு, அவள் வந்திருக்கா உத்தரவுக்கு. பெரியவா வந்து யார் கிளிக்கா அப்படின்னு கேட்டாராம். சரி, பெரியவா காதலை நம்ம பேசுனது உழலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொன்னாலாம், இல்லை கிளியோட அப்பாவுக்கு அப்படின்னு. திருப்பி பெரியவா இன்னொரு வாட்டி, யார் கிளிக்கா
அப்படின்னு பெரியவா திருப்பி. பெரியவாவுக்கு காதில் தான் கேட்கல அப்படின்னு நினச்சிட்டு சரி நம்ம திரும்பிடலான்னு திரும்பினாலாம். திரும்பும்போது அந்த அந்த பரமேஸ்வரியோட அந்த பொண்டாட்டி அவர்கள் அந்த மச்சினரோட பொண்டாட்டி அவள் வந்து கொஞ்சம் எங்கு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக இருக்கா ஸ்டூடாக. அதனால் என்ன பண்ணலாம், உறக்க கத்திய பெரியவாளுக்கு கிளிக்கு இல்லை கிளியோட அப்பாவுக்கு அப்படின்னு உறக்க கத்தினாலாம். பெரியவா அப்பயும் விடலை, கிளிக்கா அப்படின்னாராம். சரி இதுக்கு மேலே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி வந்துட்டான். ஏன்னா காதில் போட்டுட்டோம் பெரியவா காதில். பெரியவா பரமேஸ்வரன் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தில் அவள் மட்டும் கிளம்பி வந்துட்டா. பிரசாதம் தான் கொடுத்துருப்பார், வாங்கின்னு வந்துட்டா. அவள் முடிஞ்சுது. இவள் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறா. இவள் கிராமம் எதுன்னு சொல்லலையே. பின்னவாசலில் வந்து அவர் இருக்கார், பரமேஸ்வரர் இருக்கார். பிள்ளை வந்து இருக்க இடத்துல ஒரு வேளை இவ போய் சேர்ந்தாள். பின்னவாசல் இவள் போய் சேர்ந்துருக்கா. ஆமாம், இப்போது சேர்ந்தபோது அந்த கிளின்றவர் வந்து வேறு எங்கேயோ இருந்திருப்பார் போல இருக்கு. வேறு ஒரு இடத்துல இருந்து படிச்சுட்டு இருக்காரா ஸ்கூல் என்னன்னு தெரியல. அவர் வந்து ஒரு டெலகிராம் வந்து அனுப்பிச்சிருக்கார். இந்த இப்போ இன்டர்வியூ சொல்கிறவாலாம் பிறக்கலை, அது அப்போ நடந்த இன்சிடெண்ட் தான். அந்த பையன் வந்து கிளிங்கிற சீனிவாசன்றவன் வந்து ஒரு டெலகிராம் அனுப்பிச்சிருக்கான். இந்த மாதிரி எனக்கு காலில் வந்து ஒரு பெரிய கட்டி வந்தது, இதே மாதிரி கார்பங்கள் கட்டி கார்பங்கள். அதை வந்து ஆப்ரேட் பண்ணியாச்சு, இப்போ தான் ஆப்ரேட் பண்ணேன், நன்னா எடுத்து அப்படிங்கிறதுக்காக நான் அது வரைக்கும் இது மாதிரி இருக்குன்றதுனால கொடுக்கல நான் மெசேஜ். இப்போ வந்து சரியாக எடுத்து இப்போ எனக்கு சரியாக எடுத்து அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் டெலகிராம் கொடுத்துருக்கார் அம்மா அப்பாவுக்கு. அது ஆனால் பெரியவா அதனால தான் இந்த மாதிரி கட்டின உடனே கிளிக்கான்னு கேட்டிருக்காரு. பெரியவா பரமேஸ்வரனுக்கு தெரியுமே, ஆனால் ஒன்றாகாது அவருக்குன்னு தெரியும். இப்போ சரி இது ஆகிடுத்து. ஆனால் இப்போ வந்து கிளியே பார்த்தாரு. அவர் வந்தார் ஊருக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட பார்க்க வந்தோடனே இந்த மாதிரி பெரியவா வந்து நான் பதிலே சொல்லலைன்னா அவர் கிளம்பி போய் அப்பா சொன்னாராம், கிளி சொன்னாராம், இது மாதிரி எனக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, கழுத்தில் கட்டி இருக்குது, அது வந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறா, கேன்சராக இருக்குது அப்படின்னு. கேன்சரேஷன் உங்கள் ஊரில் சிவன் கோவில் உண்டு இல்லையா அப்படின்னாராம் கிளிக்கிட்ட. ஆமாம் இருக்குது, அங்கே நவகரம் இருக்கோ அப்படின்னு. ஆமாம், எப்படி இல்லாமல் இருக்கும், இருக்குது. அங்கே போய் அங்காரகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்கள் அப்பா பேரில் தயிர் சாதத்தை இது பண்ணி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதை வந்து விநியோகம் பண்ணுங்க பக்தர்களுக்கு, தயிர் சாதத்தை நைவேத்தியம் பண்ணி அப்படின்னா. அதை பண்ணாலும். ஆனால் எவ்வளோ வாரம் பண்ணான்றது அந்த ஹேமாவுக்கு தெரியலங்கிறார். எவ்வளோ வாரம் பண்ணான் அந்த அங்காரகனே பெரியவாதானே, அதனால் அது சரியாக எடுத்து அப்படின்றா. ஆப்ரேஷனே பண்ணாமல் சரியாக இருக்குது, மருந்து மாத்திரை எதுவுமே எடுத்துக்கலையும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவேச்சரணம் மகாபிரிய பாதவேச்சரணம்.